Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஓட்டுக்கு காசு கொடுத்தா அந்த காசை வாங்கிட்டு மக்கள் எனக்கு ஓட்டு போடுவான்ற பிம்பத்தை உடச்சு சுக்குநூறாக்கி இருக்காரு தாவேகா தலைவர் விஜய். இந்த பிம்பம் உடைஞ்சிருக்கு. ரெண்டாவது பிம்பம், ஒரு நடிகன் அவரை எவ்வளவு கீழ்த்தரமா தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணீங்களோ அதுக்கு சரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க தாவேகாவினர். எனக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் கடுமையான போட்டின்னு சொன்னாரு. ஆனா இப்ப சொல்ல போன பார்த்தா, சூழ்நிலையை பார்த்தா திமுக போட்டியிலே இல்லை. மக்கள் மாற்றத்தை நோக்கி தயாரா தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கு சரியான நபர் வரல. அந்த சரியான நபரை இன்னைக்கு அண்ணன் விஜயை பார்த்திருக்காங்க. அதனாலதான் 105 தொகுதின்னு சொன்னீங்க. தற்போதைய நிலவரப்படி 109 இடங்களில் தாவேகா சின்ன எம்ஜிஆர், குட்டி எம்ஜிஆர் சொன்னா இவரெல்லாம் போய் சின்ன எம்ஜிஆர்னு சொல்லலாமா? அவர் எம்ஜிஆர் விட ஒரு படி மேல போயிட்டாரு. அந்த கூட்டத்தை தற்குறி கூட்டம், அந்த தலைவன் ஒரு தற்குறி, எவ்வளவு விமர்சனங்கள். இன்னைக்கு உங்களுக்கு ஓட்டு போடும்போது அவன் தெளிவானவன் இருந்தான். ஆனா இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போடும்போது, விஜய் ஆதரிக்கும் போது, விஜய் போய் சந்திக்கும் போது அவன் தற்குறி நீங்க சொல்றீங்க. அப்ப இத்தனை ஆண்டு காலம் அவனை தற்குறியா வச்சிருந்தது யாரு? 10 இடத்துக்கு தான் போனாரு பிரச்சாரத்துக்கு. அதை தாண்டி போகல. இவர் எப்படிங்க ஓட்டு வாங்க வர்றாங்க? 10 இடத்துக்கு போய் 109 தொகுதினா எல்லா இடத்துக்கும் என்ன நடந்திருக்கும்? இப்ப பாருங்க, இனிமேல் ஓட்டுக்கு காசு கொடுக்க அவங்களுக்கு தைரியம் வரும்னு நினைக்கிறீங்க? 100 கோடி செலவு பண்ண காசை வாங்கிட்டு பஜக்னு விசில் குத்திட்டான்னு அவங்க சொல்ல மாட்டாங்களா? இந்த பதிலடியை நான் சரியான பதிலடியா பாக்குறேன். விசில் புரட்சி தமிழ்நாட்டில் அமைதியான முறையில் ஏற்பட்டு இருக்கு. மக்கள் பயங்கரமான அடி கொடுத்திருக்காங்களா? சரியான அடியை கொடுத்திருக்காங்க. எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, விஜய் அவர்கள் ஏடிஎம்கே ஓட்டை தான் எடுப்பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. பார்க்க போனா டிஎம்கே ஓட்டை தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? இதுக்கு அவர் ஸ்டைலே ஒரே பதில். அவர் ஏற்கனவே 3 முறை இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணியிருக்காரு. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்டா இந்த விஜயை தொட்டும் நீங்க எல்லாம் கதறுவீங்கன்னு சொன்னாரு. அவர் அதை நடத்தி காட்டியிருக்காரு. இது ஒரு அலார்மிங் செஷன். திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, இனிமேல் யாரை எப்படி நம்ம அணுகணும், அரசியல் அணுகணும், ஓட்டுக்கு காசு கொடுக்குற கலாச்சாரம் கை கொடுக்காது அப்படின்றத நிரூபிச்சிருக்கு இந்த களம் 2026. வணக்கம் சார். வணக்கம். எல்லா இடங்கள்லயுமே மே 4ஆம் தேதி என்ன நடக்க போகுது, யார் சிஎம் சீட்ல உட்கார போறா அப்படிங்கிற பேச்சு போயிட்டு இருந்தது. அதுல முக்கியமா ஒரு நடிகனால் ஆட்சிக்கு வர முடியாது, கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது, வரவங்கெல்லாம் அவரை வேடிக்கை பார்க்க தான் வராங்க, ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற கருத்து நிறைய பேர் வச்சாங்க. ஸோ அதுக்கு மாற்றா நிறையா விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. காலையிலேருந்து அப்டேட்ஸ் நிறையா பார்த்துட்டு இருக்கோம். 104 இடம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்கள் கருத்து? இல்லை, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பல பிம்பங்கள் இங்கே உடைக்கப்பட்டிருக்கு. முதல் விஷயம், உண்மையிலேயே ஒரு இளைஞனாக மனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம், என் மனதை தொட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஓட்டுக்கு காசு கொடுத்தா அந்த காசை வாங்கிட்டு மக்கள் எனக்கு ஓட்டு போடுவான்ற பிம்பத்தை உடச்சு சுக்குநூறாக்கி இருக்காரு தாவேகா தலைவர் விஜய். இந்த பிம்பம் உடைஞ்சிருக்கு. ரெண்டாவது பிம்பம், ஒரு நடிகன் அவரை எவ்வளவு கீழ்த்தரமா தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணீங்களோ அதுக்கு சரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க தாவேகாவினர். நீங்க நல்லா பாருங்க, தாவேகா தலைவர் விஜய் தொடக்கத்துல இருந்து டே 1ல இருந்து அவர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே, அவர் மேல வச்ச விமர்சனங்கள் எல்லாத்தையும் அப்படி ஊதி விட்டுட்டாரு, தவிடுபடி ஆக்கிட்டாரு. நல்லா பாருங்க, மாநாட்டில் அவர் பேசிட்டாருன்னா நாங்க அதுக்கப்புறம் விஜய் ஏத்துக்கிறோம் அரசியல்வாதி, நாங்க பேசி தம்சம் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அது ஸ்கிரிப்டட் கண்டென்ட்னாங்க. ஆனா அதையும் மக்களுக்கு எளிய வகையில புரியுற வகையில கொண்டு போய் சேர்த்தாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இவரை பார்க்க பெரிய அளவுல கூட்டம் வராது அப்படின்னாங்க. கூட்டம் வந்துச்சு. கூட்டம் வந்து எல்லா இடங்களையும் கூட்டம் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க, இந்த கூட்டம் எல்லாம் ஓட்ட மாறுமான்னாங்க. இவங்க விஜயை மட்டும் குறைத்து மதிப்பிடல, மக்களையுமே ரொம்ப ஏளனமா பார்த்தாங்க. இவங்களோட எண்ணமே என்ன இருந்ததுன்னா, காசு கொடுத்து நம்ம மக்களை விலைக்கு வாங்கிடலாம் நினைச்சாங்க. ஆனா முதல் நாள்ல சொன்னாரு, எனக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் கடுமையான போட்டின்னு சொன்னாரு. ஆனா இப்ப சொல்ல போன பார்த்தா, சூழ்நிலையை பார்த்தா திமுக போட்டியிலே இல்லை. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு விஷயம் இருக்கு. இதுல இருந்து ஒரு விஷயத்த மக்கள் எல்லாம் தெளிவா நமக்கு உணர்த்தி இருக்காங்க. மக்கள் மாற்றத்தை நோக்கி தயாரா தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கு சரியான நபர் வரல. அந்த சரியான நபரை இன்னைக்கு அண்ணன் விஜயை பார்த்திருக்காங்க. அதனாலதான் 105 தொகுதின்னு சொன்னீங்க. தற்போதைய நிலவரப்படி 109 இடங்களில் தாவேகா முன்னிலை. சின்ன எம்ஜிஆர், குட்டி எம்ஜிஆர் சொன்னா இவரெல்லாம் போய் சின்ன எம்ஜிஆர்னு சொல்லலாமா? அரசியல் இவருக்கு என்ன தெரியும்? அரசியலை பத்தி என்ன தெரியும்? அரசியல் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு சினிமால நடிக்கிறவன் திரையில் இருக்கிறவர் தரையில மக்களுக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற நிறைய விமர்சனங்கள் விஜய் மேல வைக்கப்பட்டுட்டே இருந்தது. நிறைய இடங்கள்ல நிராகரிக்கப்பட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ஒரு டாப் பொசிஷன்ல சிறப்பா சொல்லலாம், சிஎம் விஜய் அப்படின்னு சொல்ற அளவுல நிக்கிறாரு. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? கடந்த ஒரு 6 மாசமா, அவர் கட்சி ஆரம்பிச்சு 3 ஆண்டு நெருங்கிருச்சு. ஆனா 6 மாசமா இவர் மேல கட்டமைக்கப்பட்ட பிம்பம் பாத்தீங்கன்னா இந்த எம்ஜிஆர் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அவர் எப்படி நீங்க எம்ஜிஆர் கூட ஒப்பிடலாம்? இப்ப நான் சொல்றேன், சரிதான், அவர் எம்ஜிஆர் கூட ஒப்பிடக்கூடாது. ஏனென்றால் வெளிப்படையா சொல்றேன், நிதானமா சொல்றேன், பக்குவமா தெளிவா சொல்றேன், அவர் எம்ஜிஆர் விட ஒரு படி மேல போயிட்டாரு. அவருக்கு அந்த அளவுக்கு மக்கள் வரவேற்பு கொடுத்திருக்காங்க. நீங்க பாருங்க, மக்கள் என்ன மெசேஜ் தெரியுமா கொடுத்திருக்காங்க, நான் ஒருத்தரை நேசிக்கிறேன், அவருக்கு ஓட்டு போடணும் நான் முடிவு பண்றேன். ஆனா நான் முடிவு பண்றதுக்கு முன்னாடியே அந்த கூட்டத்தை தற்குறி கூட்டம், அந்த தலைவன் ஒரு தற்குறி, எவ்வளவு விமர்சனங்கள்.
இன்னைக்கு உங்களுக்கு ஓட்டு போடும்போது அவன் தெளிவானவனா இருந்தான். ஆனா இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போடும்போது, விஜய் ஆதரிக்கும் போது, விஜய் போய் சந்திக்கும் போது அவன் தற்குறி நீங்க சொல்றீங்க. அப்ப இத்தனை ஆண்டு காலம் அவனை தற்குறியா வச்சிருந்தது யாரு? அவன்கிட்ட ஓட்ட வாங்கின நீங்க தற்குறியா, அவன் தற்குறியா? இன்னைக்கு உங்களை தற்குறியா அவன் மாத்திட்டு இன்னைக்கு விஜய்க்கு வாக்குகளை செலுத்தி இருக்கான். 1000 2000 4000 5000 வாக்குகள் வித்தியாசத்துல போயிட்டு இருக்கு. நீங்க எம்ஜிஆரோட ஒப்பிடுவதே தவறுன்னு சொல்லும் போதே அதுவே மிகப்பெரிய தவறு. ஜனநாயகத்துல யார் கூட வேணாலும் ஒப்பிடலாம். அவர் களத்துல நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. இத்தனை ஆண்டு காலம் அவர் மேல வைக்கப்பட்ட அத்தனை விமர்சனங்களும் தக்க பதிலடி இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காரு. தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டு இருக்கும் போதே அந்த இடத்திலேயே லீடிங்ல தாவேக்கா தான் இருந்தது. அதிலேயே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, சிஎம்மா வரப்போறது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தான். அடுத்து தொடர்ந்து பார்த்தா அதே லீடிங் கீழே இறங்கவே இல்லை. 100 102 103 நீங்க சொன்ன மாதிரி 109 வரைக்குமே வந்திருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, எம்ஜிஆர் அப்படிங்கிறவர் ஒரு கட்சியில இருந்து வந்தவர். விஜய் அவர் ஓட்டு வாங்குறது ஈஸியான விஷயம். எந்த பேக்ரவுண்டும் இல்லாம அரசியலுக்கு வந்த 2 வருஷங்களிலேயே இவ்வளவு மக்கள் ஓட்ட வாங்கியிருக்கிறாரு விஜய். ஸோ அது ஒரு பிரமிக்க வைக்கிற விஷயமா இருக்கு. எல்லாருக்கும் எப்படி இவர் திருப்பி அடி கொடுத்திருக்காரு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க பாருங்க, எம்ஜிஆர் திமுகல கடுமையா உழைச்சாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவர் அரசியல் இருந்தாரு, இவருக்கு அரசியலே தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்பதான் தமிழ்நாடு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியுது, இவர் நடிகர் இல்லப்பா, இவர் பிறவிலே அரசியல்வாதி அப்படின்னு. எந்த இடத்துல எப்படி காய் நகர்த்தணும், எங்க தமிழ்நாடு அரசியல் ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கு பல ஆண்டு காலம் கழித்து. நீங்க பாருங்க, 10 இடத்துக்கு தான் போனாரு பிரச்சாரத்துக்கு, அதை தாண்டி போகல. இவர் எப்படிங்க ஓட்டு வாங்க வர்றாங்க? 10 இடத்துக்கு போய் 109 தொகுதினா எல்லா இடத்துக்கும் என்ன நடந்திருக்கும்? நீங்க அவரை குறைச்சு மதிப்பிட்டுட்டீங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் விஜய் குறித்து நான் இப்பயும் சொல்றேன், பல நாட்களா என்னோட வீடியோலையும் சொல்லுவேன், நீங்க விமர்சனம் பண்ணலாம், ஹெல்தியான ஒரு ஆர்குமெண்ட் நீங்க வைக்கலாம். ஆனா அவரை ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி, அசிங்கப்படுத்துற மாதிரி, கூத்தாடி உங்களுக்கு கட்சிக்கு மிகப்பெரிய தலைவர் வரும்போது அவங்க கூத்தாடி இல்ல, அவங்க கம்பீரமான பெண்மணின்னு சொல்றோம், கம்பீரமான ஆண்மகன் சொல்றோம். ஆனா விஜய் வரும்போது கூத்தாடின்றீங்க. இது எல்லாத்துக்கும் பதிலடி என்ற வார்த்தையை விட மக்கள் புரட்சி ஏற்படுத்திட்டாங்க. விசில் புரட்சி உண்மையிலே நடந்திருக்கு, ஆனா அமைதியான புரட்சியா நடந்திருக்கு. இப்ப பாருங்க, இனிமேல் ஓட்டுக்கு காசு கொடுக்க அவங்களுக்கு தைரியம் வரும்னு நினைக்கிறீங்க? 100 கோடி செலவு பண்ண காசு வாங்கிட்டு பஜக்னு விசில்ல குத்திட்டான்னு அவங்க சொல்ல மாட்டாங்களா? இந்த பதிலடியை நான் சரியான பதிலடியா பாக்குறேன். விசில் புரட்சி தமிழ்நாட்டில் அமைதியான முறையில் ஏற்பட்டு இருக்கு. மக்கள் பயங்கரமான அடி கொடுத்திருக்காங்களா? சரியான அடியை கொடுத்திருக்காங்க. நீ யாரையும் அரசியல் ரீதியா எதிர்கொள், தனிப்பட்ட விமர்சனம் பண்றது, அவர் மேல மிகப்பெரிய கட்டத்தை அமைக்கிறது, மீடியா வச்சு நீங்க நிறைய வேலைகள் பண்றது, இது எல்லாத்துக்கும் சரியான பதிலடி. சோ விசில் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாரும் ஓட்டு போட்டுட்டேன்னு சொல்லல, நாங்க விசில் போட்டுட்டோம் அப்படிங்கறத ஓட்டு போட்ட அன்னைக்கே சொன்னாங்க. ஓட்டு போட்டு போகும்போதே ஒரு பெரிய புரட்சியா இருந்தது. மக்களுக்கு வாகன வசதி இல்ல, ஓட்டு போடுறதுக்கு எல்லாரும் இங்க இருந்து ஓடுனாங்க. ஒரு விஷயம் எல்லா இடத்துலயும் பேசப்படுது என்னன்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு ஓட்டு போடணும், எங்க இருந்தாலும் என்னோட ஓட்டை நான் போடணும், மக்கள் அங்க போய் நின்னா அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்திருக்கு. அதற்கு நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க பாருங்க, இத்தனை ஆண்டு காலம் எங்கேயாவது நம்ம பார்த்துப்போம், ஃப்ளெக்ஸ் போர்டை வச்சுட்டு என் வாக்கு என் உரிமை, நீங்க எல்லாரும் போய் ஓட்டு போடணும் அப்படின்னு வெறும் ஃப்ளெக்ஸ் போர்டு இருந்தது, இவ்வளவுதான். ஆனா விஜய் அப்படின்ற அந்த இமேஜை வச்சு நீங்க ஜெயிச்சிட முடியுமா? அவர் முதலே ஜெயிச்சிட்டாரு. எங்க ஜெயிச்சிட்டாருன்னா, எனக்காக கையெடுத்து கும்பிட்டு கேட்கிற எல்லாரும் வாக்குகள் போடுங்கன்னு சொன்னாரு. அந்த இடத்துல விஜய் ஜெயிச்சிட்டாரு. இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் காலையில சாரசாரையா மக்கள் வராங்க. இப்ப நான் மதுரை மண்ணை சார்ந்தவன், நான் மதுரையில வடக்கு தொகுதியில வாக்கு செலுத்த போறேன். அங்க ஒரு இஸ்லாமியர் குடும்பம் வர்றாங்க. அவங்கள பார்த்து நான் பேசுறேன், எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க பாரம்பரியமா திமுக குடும்பம். அப்ப நான் கேட்கிறேன், என்னங்க இந்த வாட்டி உங்க கள நிலவரம் எப்படி இருக்குன்றேன். அவர் சுத்தி முத்தி இப்படி பார்த்தாரு, தம்பி நானே விசிலுக்கு தான் போட்டேன் அப்படின்னாரு. என்னங்க காரணம் அப்படின்னு கேட்டா, கையில இறுக்கமா பிடிச்சிருக்காரு. என்னோட பேரன், அவன் போட்டே ஆகணும்ட்டான், நாங்க எல்லாரும் விசிலுக்கு போட்டுட்டோம். சரி, நான் என்ன நினைச்சேன்னா, இவன்ட்ட சொல்லிட்டு நம்ம உள்ள போய் வேற மாத்தி போட்டலாம் நினைச்சேன். அவன் என் மேல சத்தியம் பண்ணுங்கிறான், நான் என்ன பண்றது, சின்ன குழந்தைங்க மனசுல உங்க ஆள் விளையாடிட்டாரு அப்படின்றாரு. நீங்க இன்னைக்கு இந்த குழந்தைக்கு விசிலுக்கு ஓட்டு போடணும், விஜய் மாமா பிடிக்கும்னு சொல்லும். ஆனா 5 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை அரசியல்னா என்னன்னு தேடும். திமுக என்ன பண்ணுச்சு, அதிமுக என்ன பண்ணுச்சு, விஜய் ஏன் அவங்களை எதிர்த்தாரு அப்படின்னு இன்னைக்கே கேள்வி கேட்கும்போது மக்கள் பெத்தவங்க சொல்லிதானே ஆகணும். எதனால விஜய் இந்த அளவுக்கு கடுமையா திமுக எதிர்க்கிறப்ப சொல்லிதான் ஆகணும். அப்ப அவர் மக்கள் மனசுல, குழந்தைகள் மனசுல கூட அரசியலை விதைச்சிருக்காரு. அரசியல் இல்லாமல் ஒருவரும் வாழ முடியாது, அந்த எண்ணத்தை விதைச்சிருக்காரு. ஓகே, இப்போ இங்க போட்டி யாருக்குன்னு பார்த்தா டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் அப்படின்னு தான் விஜய் அண்ணா ஸ்டேஜ்ல சொல்லுவாரு. அதே போலவே இப்போ டிஎம்கே 2வது இடத்தில் கூட கிடையாது, 3வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, விஜய் அவர்கள் ஏடிஎம்கே ஓட்டை தான் எடுப்பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. பார்க்க போனா டிஎம்கே ஓட்டை தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இதுக்கு அவர் ஸ்டைலே ஒரே பதில். அவர் ஏற்கனவே 3 முறை இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணியிருக்காரு. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்டா இந்த விஜயை தொட்டும் நீங்க எல்லாம் கதறுவீங்கன்னு சொன்னாரு. அவர் அதை நடத்தி காட்டியிருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியுங்க, நான் பல நேரங்களில் சொல்லுவேன், அவர் அரசியலுக்கு கஷ்டப்பட்டு கல்லுமுள்ளு பாதைகளை வரல. ஏற்கனவே கல்லுமுள்ளு கரடுமுடான பாதைகளை பல எதிர்ப்புகளை சந்திச்சு அதுக்கப்புறம் தான் அவர் அரசியலுக்குள்ள வந்தாரு. அவர் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாரு. அவர் சொன்னாரு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு விஜய்க்கு இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்கன்னாரு.
ஆனா இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்த்தா வீட்டுக்கு ஒரு ஓட்டு தான் விடுபட்டு போயிருக்கு. அது இந்த பழைய காலத்து கட்சிகளுக்கு போட்டுட்டாங்க. மத்தபடி எல்லாருமே விஜய்க்கு தான் போட்டிருக்காங்க. நீங்க இன்னொரு விஷயம், எம்ஜிஆரோட அவரோட ஒப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அவரு சினிமால நடிக்கும்போது கதை கேட்கறது, நடிக்கிறது இதெல்லாம் அவரோட தனிப்பட்ட உரிமையா இல்லையா? தனிப்பட்ட உரிமை தான். சம்பளம் எல்லாமே அவரோட உரிமை. அவர் ஆடுறாரு, அவர் பாடுறாரு, அவர் உழைக்கிறாரு, அவர் பண்றாரு. அவர் நினைச்சிருந்தா படத்துல அரசியல் பேச மாட்டேன், எனக்கு அரசியல் தேவைன்னு போயிருக்கலாமா முடியாதா? இத்தனை படங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்திருக்கு. சர்க்கார் படத்துல எதிர்ப்பு, மெர்சல் படத்துல எதிர்ப்பு, தலைவா படத்துல பிரச்சனை, டைம் டு லீட் நீங்க விஜயை பார்த்து பயந்துட்டு அன்னைக்கு பிரச்சனை பண்ணீங்க. அவ்வளவு எதிர்ப்புகள் வந்தும் இல்ல நான் படத்துல அரசியல் பேசணும் ஒருத்தர் பேசின மாவீரன் அண்ணன் விஜய். அவரை மாதிரி யாராவது இருந்திருக்காங்களா? நான் அரசியல் பேச மாட்டேன், எனக்கு அரசியல் தேவையில்ல, நான் நடிக்க வந்திருக்கேன், நடிக்கிறது மட்டும் தான் எவ்வளவுன்னு சொன்னாங்க. அத்தனை பேர் மத்தியில ஒருத்தன் கண்ணில் விரல் விட்டாட்டுற அளவுக்கு அரசியல் பேசிட்டே இருந்தாரு. அவரை போல திரையில அரசியல் பேசினாரு, இப்ப தரையில இறங்கி பேசினாரு. அந்த திரையில் பேசிய விஜயை தரையில் பேசக்கூடிய விஜய் இன்று மக்கள் ஆதரித்திருக்கிறார்கள். இந்த புரட்சியை ஏற்படுத்தினதுக்கு முழுக்க முழுக்க ஒரே ஒரு நபர் தான். அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு கேம் பிளே பண்ணாரு. எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க, ஏங்க வேட்பாளர்கள் பெயரை கூட சொல்ல மாட்டாருன்னு. அது ஸ்ட்ராட்டஜிங்க. அவர் சொன்னது போல 233 தொகுதிகளிலும் வேட்பாளர் விஜய் தான் நிரூபிச்சிருக்காரு. ஒவ்வொரு இடத்துலயும் விஜய் தான். யாருக்கு வேட்பாளர் பெயர் தெரியல, விஜய்ன்ற சின்னம், விசில்ன்ற சின்னம், வெற்றி கழகம்ன்ற பெயர் தான் தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா. சோ மக்கள் நிறைய பேர் வந்து யாருக்கு ஓட்டு போட்டீங்க, உங்க ஏரியா வேட்பாளர் யாருன்னு யாருக்குமே தெரியல, விசிலுக்கு ஓட்டு போட்டோம். நிறைய காணொலிகள் பார்த்தோம். பாட்டி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, யாருக்கு ஓட்டு போட்ட, விசிலுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ல போய் குழந்தைகள்ல இருந்து யாரை கேட்டாலும் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க காசு யாருக்கிட்ட வேணாலும் வாங்கிக்கோங்க, ஓட்டு வந்து எனக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு. அதை மக்கள் செஞ்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை தொடர்ந்து என்ன மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நம்ம வந்து சரியா சொல்லணும்னா 12 மணி நெருங்கிட்டோம், இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. ஆனா ரொம்பலாம் ஃபிளக்சுவேட் ஆகும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ கிட்டத்தட்ட 109 தொகுதிகளை தொட்டுட்டாரு. இதுக்கப்புறம் அப்படியே சரிஞ்சு கீழே போய்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நான் போயிடுமா? போகாது கீழே போகும் அப்படிலாம் நம்ம சொல்லல. ஆனா இப்பயும் தெளிவா சொல்றேன், ஒருவேளை இப்போ நம்ம இன்னொரு எண்டுல போய் பேசுவோம். 109 தொகுதிகள் இருக்குல்ல, ஒருவேளை விஜய் இப்போ 50 தொகுதியில் தான் லீடிங்க, சீட்டே கன்வெர்ட் பண்ணல. ஆனா ஒருவேளை 10% இல்ல 15% வந்தாலும் இது முதல் தேர்தல் அவருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் எல்லாரும் ஒரு நிர்பந்தம், எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்தித்து முதலமைச்சராக கட்டாயத்தில் நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஒரு முறை ஆட்சி அமைச்சர் பேர் எடுக்கணும் இருக்காரு. ஆனா விஜய்க்கு இது ஓப்பன் கிரவுண்ட். ஃபர்ஸ்ட் டைம் அவர் நினைச்சாருன்னா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறேன், இல்லனா இன்னும் 20 வருஷம் கழிச்சு என்ன மருந்து போகுது. முதல் தேர்தல்லையே சிஎம்ங்க, முதல் தேர்தலில் இத்தனை இடங்கள்ல வேட்பாளர் யாருன்னே தெரியாம மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதுவே வெற்றி தானே. எம்ஜிஆருக்கு என்ன நடந்ததோ அது நடந்துருச்சுங்க அவருக்கு. மக்கள் நேசிக்கிறாங்க, மக்கள் இதுல இருந்து ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கும் நாங்க நினைச்சிட்டோம் அப்படின்னா தூக்கி கொண்டு வருவோம். இது வந்து ஒரு அலார்மிங் செஷன். திமுகவும் சரி அதிமுகவும் சரி, இனிமேல் யாரை எப்படி நம்ம அணுகணும், அரசியல் அணுகணும், ஓட்டுக்கு காசு கொடுக்குற கலாச்சாரம் கை கொடுக்காது அப்படின்றத நிரூபிச்சிருக்கு இந்த களம், 2026 களம். நிறைய பேர் சொன்னாங்க, எந்த இடத்துல எந்த அரசியல் தலைவர் பேசினாலும் வந்துட்டு அது பெரிய அளவுல பேசப்படாது. விஜய் அவர்கள் ஒரு இடத்துக்கு போனாவோ, ஒரு இடத்துல நின்னாவோ, ஒரு பிரஸ் மீட் பண்ணாவோ அது பெரிய அளவுல பேசப்பட்டது. அதற்கு நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. இவர் இந்த விஷயத்த தப்பா சொல்லிட்டாரு, இவருக்கு மக்களிடம் பேச தெரியல, பிரஸ் மீட் கூட வைக்கல, மக்களை பார்க்கவே இல்லைன்னு. விஜய் பார்த்து பயந்தனாலதான் எல்லா இடங்களையும் விஜய் பத்தி பேசினாங்களா? இவங்க உண்மையிலே எல்லாருமேங்க, நான் ஒண்ணு சொல்றேன், திமுக தலைமையை விட்டுருங்க, அவங்க மேல காட்ட மாட்டாங்க. ஆனா கீழே இருக்க கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய கேடர்ஸ் நீங்க பேசுனீங்கன்னா தெரியும், புலம்பி தவிச்சாங்க. என்ன தம்பி, எந்த பக்கம் திரும்பினாலும் வெள்ளை சட்டை காக்கி பண்ணிட்டு எங்களுக்கு எரிச்சலா இருக்கு, இப்படி பண்ணி விட்டுட்டாரு, எவனை திரும்பினாலும். அதே மாதிரி திமுக இருக்கக்கூடிய பல நபர்கள் என்னிடம் சொன்னது, 11 மணிக்கு நாங்களாம் பூத்து வாக்குச்சாவடியிலிருந்து கிளம்பிட்டோம். ஏன் அப்படின்னா ஒரு சின்ன வேலை கூட பண்ண முடியல. அவன் பிறவி அரசியல்வாதி மாதிரி அந்த முகவர்கள் மூலம் நிற்கிறாங்க. யாரை பார்த்து தற்கூரி கூட்டம்னு சொன்னாங்களோ அந்த தற்கூரி கூட்டம் தான் இரவு 10 மணி வரை ஒரு கள்ள ஓட்டு கூட விழுகாம பாதுகாத்து நின்றாங்க. பயங்கரமா நின்றுருக்காங்க. அரசியல் தெரியாதுன்னு சொன்ன இடத்துல அரசியலை காமிச்சிருக்காங்க. இது பாருங்க, விஜய் என்ன சொன்னாரு, என்ன சொல்றீங்க, என் கூட்டத்தை பார்த்து தற்கூரி கூட்டம்னு சொல்றீங்களா, என்னோட பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் என்ன பண்றாங்க நீங்க அன்னைக்கு பாப்பீங்க. நாங்க அன்னைக்கு பார்க்க வச்சிட்டாரு. இந்த கூட்டத்தை இனிமேல் இப்படி சொல்லுவாங்களா யாராவது? இனிமேல் சொல்ல தயக்கப்படுவாங்கல்ல. தற்கூரி கூட்டம் தான் இன்னைக்கு ஓட்டு போட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அவரை. எல்லா பூத்களிலுமே பூத்துக்கு ஆள் போட முடியுமா? டிவிக்கேல அவ்வளவு ஆட்கள், நீங்க எங்க பூத்துக்கு போறீங்க? 234 வேட்பாளர்கள் இருக்கான்னு கேட்டாங்க அவர்கிட்ட. ஆமா. இதுல இன்னொரு விஷயம் நீங்க நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். 25 நாள் கிட்டத்தட்ட பிரச்சாரம் எல்லாருமே பண்ணாங்க, கடுமையா பண்ணாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் பண்ணாரு, இபிஎஸ் பண்ணாரு. இந்த ஒட்டுமொத்த பிரச்சாரத்தையும் அப்படி உடைச்சு திருப்பி போட்டது எப்ப தெரியுங்களா? தாவேகா தலைவர் விஜய் கடைசி நாள் நந்தனத்துல ஒரு பிரச்சாரம் பண்ணாரு. ஒரு 40 நிமிஷம் பேச்சு. அந்த 40 நிமிஷம் பேச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியலும் புரட்டி போட்டுருச்சு. நான் ஏன் திமுகக்கு ஓட்டு போடணும், நான் ஏன் அதிமுகக்கு ஓட்டு போடணும்ன்ற அதாவது மனநிலையில் இருந்திருப்பாங்களா இப்ப ஓட்டு போடுவேன்னு, அவங்க கூட திமுக அதிமுக நான் ஓட்டு போடணுமா அப்படின்னு யோசிக்க வச்சுட்டாரு. இஸ்லாமியர்கள் கிட்டையுமே பார்த்து சொன்னாரு, நீங்க வந்து தயவு செஞ்சு பாதுகாப்பு இருக்குன்னு யாரையும் நம்பி போயிடாதீங்க. ஒரே இடத்துல எல்லா இடத்துலயும் சொன்னார்ல, நான் உங்களை ஏமாத்தணும் பொய் சொல்லணும் திருன்ற அவசியம் எனக்கு இல்லை. அவர் அதுல தெளிவா இருந்தாரு. அதனால மக்கள் அவரை நம்பி இருக்காங்க. மக்கள் எல்லாருமே நடுவுல என்ன சொல்லுவாங்களா, யார் ஜெயிக்க போறா, டிஎம்கே தான் வரும், ஏடிஎம்கே தான் வரும் அப்படின்னு சொல்ல போய் இந்த இடத்துல டாப் பொசிஷன்ல நிக்கிறது ஜனநாயகம் தான் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் நிரூபிச்சிருக்காரு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.
Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம் நேரமும் மிச்சம். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.